ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பர்த்டேக்காக ரொம்ப வந்து கம்மியான ஸ்வீட்னஸோட எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேட்டரில் வந்து நல்லா கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரில் வந்து மொத்தமே 30 கிராம் தான் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் எக்ஸ்ட்ரா சுகராக என்ன ஆட் பண்ணி அப்படின்னா இந்த சுகர் சிரப் மட்டும்தான், வேறு எதுக்குமே நான் வந்து சுகரே ஆட் பண்ணேன். சுகர் சிரப்புமே வந்து கரெக்டான அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணல. டிசால்வ் பண்ணும்போது சுகர் கம்மியாக வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா சுகரை கம்மி பண்ணால் கேக் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நான் கட் பண்ண அந்த க்ரம்ஸ்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது லைட் ஸ்வீட்னஸோட இருந்துச்சு. அண்ட் டிசைனுமே வந்து நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கூகுளில் ரிசர்ச்லாம் பண்ணி ஃபைனலாக ஒரு ரெஃபரன்ஸ் பிக் எடுத்து அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்குமே அந்த அவுட்புட் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் கூடவே வந்து சாக்லேட் டிப் ப்ரௌனி பைட்ஸ் ஆர்டரும் வந்துருந்துச்சு. அதையுமே நம்ம வந்து பேக் பண்ணி அழகாக கொடுத்தாச்சு. அண்ட் ஹியர்ஸ் த ஃபைனல் அவுட்புட். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் கேக்குமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்னஸ் நாங்கள் கேட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கு ஷார்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.